எப்படா உன்னை பார்க்க போறேன்? வேலைக்கு போனாங்க சார், போகிறோம்ட்டு போனாங்க. நைட்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. காலையில் ஒரு 6 மணிக்கு தான் அவனோட கூட வேலைக்கு போனவங்க தான் சொன்னாங்க. அவங்க யாரும் ஓனருக்கு யாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கல. இது மாதிரி ஆயிடுச்சு, ஜிஹெச்சில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன வேலை பார்க்குறான்? சிலிண்டர் வேலையை. அவனுக்கு சேஃப்டிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கலாம். எங்கள் பிள்ளை போச்சு, எதுவுமே கொடுக்கல. போன பிள்ளை திரும்பி வரப்போதா சொல்லுங்க. அவன் போனதை எங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லி நான் வேணான்னு தான் சொன்னான். நாங்கள் வேணான்னு தான் சொன்னோம். இப்படி வேலை கொடுக்குறவங்க அவங்க சேஃப்டிக்காக ஒன்று கொடுத்துருக்கணும்ல, அதை கொடுக்காம விட்டுருக்காங்களே. 2 வருஷமா வேலை பார்க்குறாருமா? 2 வருஷமா பார்க்குறாங்க. இந்த சினிமா எல்லாம் இருக்காரா இல்லை வேறு ஏதாவது? இல்லை இந்த வேலைக்குன்னு போவான், அவ்வளோதான். ஷூட்டிங் வேலைக்குன்னு போகிறான். அதுதான் தெரியும். ஷூட்டிங் வேலைக்கு போவான். மற்ற எல்லா வேலையும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவான். ஆனால் என்ன வேலைன்னு எங்கிட்ட சொல்ல மாட்டான். அப்புறம்தான் ஒரு நாள் சொன்னான், இது மாதிரி சிலிண்டர் வேலைன்னு. ஏண்டா அது ஆபத்தான வேலைன்னா நீ செய்யாதப்பான்னு நாங்கள் சொன்னான். அவன் எங்கள் பேச்சை கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை பெரியம்மான்னு சொன்னான். அப்போ சொல்லித்தான் தெரியும். இவங்க என்ன பண்ணணும், இவனுக்கு இப்படி ஒரு வேலை கொடுக்கையில் இவங்க ஏன் இப்படி வேற அவனுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கணும்ல, அது கொடுக்கல. அவங்க இன்னது எங்களுக்கு அவங்க ஓனர்களை தகவல் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. யாரோ அந்த பசங்க கூட வேலைக்கு போனவங்க சொன்னவங்க தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்கையில் ஒரு கையும் ஒரு காலும் இதாகிடுச்சுமா, அங்கேருந்து வரையில ரத்தம் போயிடுச்சு, நரம்புலாம் கட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் உள்ளே உயிர் கொஞ்சம் இருக்கும்னு தான் நாங்கள் உள்ளே போனோம். நான் போனது எங்களுக்கு தெரியலை. அப்புறம் தான் எங்கள் பையன் போய் பார்த்தான். அப்புறம் நான் ஓடி போய் பார்த்தேன். வேறு எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க சார். ஒரு 6:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சார். அவங்க பையன் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் படித்த பின்னாடி தான் எங்களுக்கு என்னென்னு தெரியும். இந்த மாதிரி இதாகிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு. ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் வந்துருக்குது. என் பையனை வந்து பார்த்துருக்காங்க. நீ வந்து பார்க்கும்போது ஒரு கையில் காலையில் தான் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க உடம்புல உயிர் இல்லை. ஆனால் இந்த 3 பசங்களாம் இங்கே ஹாஸ்பிட்டல் சேர்த்து தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவன் வந்து வேலைக்கு போனவன் நைட்டு எப்போவும் ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் எடுக்கலை. சரி எப்படியும் காலையில் வந்துடுவான், டியூட்டி முடிச்சுட்டு வந்துடுவான்னு நினச்சிருந்தோம். இது மாதிரி தான் நடந்துருக்குது. ஆனால் இவ்வளோ சேஃப்டின்னு இவ்வளோ இது பண்ணுறாங்க, இவ்வளோ சேஃப்டி